உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் தை மாதம் 12ஆம் நாள். இன்று அட்டமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஆக்கம், ரிஷபம் தனம், மிதுனம் பக்தி, கடகம் நிறைவு, சிம்மம் உதவி, கன்னி உறுதி, துலாம் பாராட்டு, விருச்சிகம் பணிவு, தனுசு ஆர்வம், மகரம் தெளிவு, கும்பம் போட்டி, மீனம் வரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் கேள்விகளாக எனக்கு எழுதி அனுப்புங்கள். சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய லக்னப்படி நீங்கள் என்ன கிழமையை தவிர்க்க வேண்டும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, எனக்கு எந்த கிழமை நல்லதையா, எனக்கு எந்த கிழமை கூடாதையா. நான் நல்லதை பற்றி பேசியிருக்கேன். இல்லாட்டி நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய லக்னத்துக்கு என்ன கிழமை நல்லதுன்னு பேசுகிறேன். இன்றைக்கு என்ன கிழமை கூடாது நான் எப்பவும் சொல்கிறது, உங்களுக்கு நல்லது எதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்காட்டியும் பரவாயில்லை, கூடாதது எது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் அதை தவித்து விடலாம். நல்ல நாள் எதுன்னு தெரியாட்டியும் கூடாத நாள் எதுன்னு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். சரி, 12 லக்னம், மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 லக்னம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே. ராசி அல்ல லக்னம், ராசி அல்ல லக்னம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ, உங்களுடைய ராசி அதில் எழுதியிருக்கும், உங்களுடைய நட்சத்திரம் அதில் எழுதியிருக்கணும், உங்களுடைய லக்னமும் அதில் எழுதியிருப்பார்கள். எல்லாருக்கும் ராசி தெரியும், ராசி பலன் பார்க்குறது ராசியை வச்சு. நட்சத்திரம் கோயிலில் அர்ச்சனை பண்ண நட்சத்திரம் தெரியும். ஆனால் லக்னம் என்பது மிகச்சிலருக்கே தெரியும், ஜோதிடத்தில் ஓரளவு அறிவு உள்ளவர்களுக்கு. ஆனால் ஜாதக புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா என்ன லக்னம் என்று எழுதியிருப்பார்கள். உங்களோட ராசியே லக்னமாக வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ சில பேருக்கு ராசியும் லக்னமும் ஒன்றாகவே வரும், அது வேறு விஷயம். ஆனால் பல பேருனுடைய ஜாதகத்தில் ராசி வரும், லக்னம் அதே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசிகள் தான் லக்னமாகவும் வரும். சரி, இப்போ உங்களுடைய லக்னம் என்ன என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இல்லாட்டி ஜோசியர்கிட்ட தெரிஞ்சு கேட்டு எழுதி வச்சு கொள்ளுங்க. மேஷ லக்னக்காரர்கள் சனிக்கிழமை கூடாது. மேஷ லக்னக்காரர்களுக்கு சனிக்கிழமை கூடாது. உங்களுக்கு ஒரு எபிசோட் செஞ்சுருந்தேன், 12 லக்னக்காரர்களுக்கும் ஆகாத நிறங்களை பற்றி, என்னென்ன கலர் கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு என்ன கிழமை கூடாது என்பதை சொல்கிறேன். மேஷ லக்னக்காரர்கள் சனிக்கிழமையில் எந்த ஒரு புதிய முயற்சியையும் செய்யாதீர்கள். ஐயா, ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் தினசரி செய்கிற வேலைகளை செஞ்சு கொண்டு போங்க.
புதிய முயற்சிகள், ஒரு மேனேஜரை போய் சந்திக்க போகிறோம், ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நன்மை தரக்கூடிய விஷயங்கள், இம்பார்ட்டண்டான திங்ஸை லக்னக்காரர்கள் சனிக்கிழமை செய்யாதீர்கள். ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வாகனம் வாங்கிறது, ஒரு பெரியவரை சந்திக்கிறது, பொண்ணு பார்க்க, இதெல்லாம் பொதுவாகவே சனிக்கிழமை கூடாது. மேஷ லக்னக்காரர்கள் சனிக்கிழமை தவிர்த்து விடுங்கள். ரிஷப லக்னக்காரர்களுக்கும் சனிக்கிழமை, மேஷம் ரிஷபம் 2 லக்னக்காரர்கள் சனி வாரத்தை, சனிக்கிழமையை தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு நல்ல காரியங்களையும் சனிக்கிழமை செய்யாதீர்கள். எந்த ஒரு புதிய முயற்சியையும் சனிக்கிழமை செய்யாதீர்கள். முக்கியமான நபர்களை சனிக்கிழமைகளில் சந்திக்காதீர்கள். சனிக்கிழமையில் வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, கையெழுத்து வைக்கிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க. மேஷம் ரிஷபம் லக்னக்காரர்கள். நான் மிதுன லக்னம் ஐயா. மிதுன லக்னக்காரர்களுக்கு வியாழக்கிழமை கூடாது. என்னட்ட சில பேர் ஜாதகம் பார்க்க வருவினோம், முகூர்த்தம் வியாழக்கிழமை அது வேண்டாம் ஐயா, வியாழக்கிழமை வேண்டாம், வியாழக்கிழமை எனக்கு ஒத்து வராது என்று சில பேர் சொல்லுவினோம். மிதுன லக்னக்காரர்களாக நீங்கள் இருந்தால் உண்மையில் வியாழக்கிழமை உங்களுக்கு ஒத்து வராது. குரு வாசரம் என்பது ஒரு நல்ல நாள், வியாழன் என்பது ஒரு நல்ல கிரகம், அதற்குண்டான கிழமை நல்ல நாள். ஆனால் மிதுன லக்னக்காரர்களுக்கு வியாழக்கிழமை ஒற்று வராது. வியாழக்கிழமையில் எந்த புதிய முயற்சிகளும் செய்யாதீர்கள். கடக லக்கணக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒத்து வராது. வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போகிறது, வெள்ளிக்கிழமை தான் எங்களுடைய 7 கிழமையிலேயும் ஆன்மீகத்தன்மை நிறைந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆனால் கடக லக்னக்காரர்களுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை ஒத்து வராது. வெள்ளிக்கிழமையில் எந்த வேலையும் செய்யாதீர்கள். நீங்கள் தினசரி செய்கிற வேலையே செய்யுங்கோ, அதில் ஒன்றும் இல்லை. சாப்பிட்றதும் தூங்குறதும் வீட்டுக்கு பார்க்குறதும் அதெல்லாம் இல்லை. புதிய முயற்சிகள், முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள், நல்ல காரியங்கள், மங்களகரமான காரியங்கள், இதெல்லாத்தையும் சுக்கிர வாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை கடக லக்கணக்காரர்கள் தவிர்த்து விட வேண்டும். சிம்ம லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒத்து வராது. பொதுவாகவே நாங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் மங்கள காரியங்கள் செய்வதில்லை. செவ்வாய் வருவாய் என்று சொல்வார்கள். செவ்வாய்க்கிழமையில கல்யாணம் பண்ணுறது இல்லை, செவ்வாய்க்கிழமையில வீடு குடி போடுறது இல்லை, செவ்வாய்க்கிழமையில ருதுசாந்தி செய்கிறது இல்லை, பிள்ளைக்கு புண்ணியாவசனம் எந்த மங்கள காரியமும் செய்கிறதில்லை. அதுலேயும் சிம்ம ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையை ஒதுக்கி விடுங்கள். அது முருகனுடைய கிழமை, மங்கள வாரம்ன்ற பேர். ஆனாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒத்து வராது. செவ்வாய்க்கிழமை எந்த புதிய முயற்சிகளும் செய்யக்கூடாது. கன்னி லக்னக்காரர்கள் வியாழக்கிழமை ஒத்து வராது. கன்னி லக்னக்காரர்கள் வியாழக்கிழமை எந்த புது முயற்சியும் செய்யக்கூடாது. துலா லக்னக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, துலா லக்னம் சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்ட துலா லக்னக்காரர்களுக்கு சூரியனுக்குண்டான கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை, மங்களகரமான விஷயங்களை, முன்னேற்றத்திற்குண்டான விஷயங்களை, புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது துலா லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை. விருச்சிக லக்னக்காரர்களுக்கு திங்கக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை. நிறைய பேர் என்ன செய்யறாலும் திங்கக்கிழமையில தான் செய்வினோம், சோமவாசரம் என்று சொல்றது. ஆனால் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மட்டும் திங்கக்கிழமை ஒத்து வராது. பேங்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஒன்று துறக்க போகிறோம் ஐயா, திங்கக்கிழமையில துறக்காதீங்க, உங்களுக்கு சரி வராது. அதே மாதிரி நான் ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் ஐயா, திங்கக்கிழமையில பார்க்காதீங்கோ. ஜாதகம் பொருத்தம் பார்க்க போகிறேன் ஐயா, திங்கக்கிழமைக்கு போகாதீங்கோ. என்னுடைய ஜாதக பலனை தெரிஞ்சு கொள்ள போகிறோம், திங்கக்கிழமைக்கு போகாதீங்க. முன்னேற்றத்துக்கு உண்டான எந்த முயற்சியும் துலா ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில் செய்யக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ஆகாது. பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி. முகூர்த்தங்கள் எல்லாம் புதன்கிழமையில் வாரது ரொம்ப விசேஷம். ஆனாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ஆகாது. புதன்கிழமையில் எந்த புதிய முயற்சிகளையும் செய்யாதீர்கள், புதிய முதலீடுகளை மேற்கொள்ளாதீர்கள். முன்னேற்றத்திற்குண்டான எந்த காரியத்தையும் தனுசு ராசிக்காரர்கள் புதன்கிழமை செய்யக்கூடாது.
மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒத்து வராது. மகர ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து விடுங்கள். பொதுவாகவே செவ்வாயில் ஏதும் செய்கிறதில்லை. செவ்வாய் வருவாய் என்ற ஒரு பழமொழி. கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிர வாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒத்து வராது. கும்ப ராசி, உங்களுடைய ராசி கும்பம், உங்களுடைய லக்னம் கும்பமாக இருந்தால், ராசி அல்ல லக்னம் கும்பமாக இருந்தால் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை எதையும் செய்யாதீர்கள், தவிர்த்து விடுங்கள். மீன லக்னக்காரர்களுக்கு புதன்கிழமை ஒத்து வராது. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.